ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 18 நடக்குதுண்ணா. போன எபிசோடில் காமிச்ச அதே பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே இருந்த மொத்த பேரையும் கொண்டு வச்சுருக்கானுங்க. அதுக்கு நடுவில் 2 பேருண்டு அப்படியே கிடக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிருக்கானுங்க. பார்த்தா அந்த நோபல் மேன் அப்படியே கிடக்காரு. இங்கிட்டு பார்த்தா அந்த ஜியாங் செட்டோட லீடர் அப்படியே கத்தி வச்சு சொருகி வச்சுருக்கானுங்க. அப்போ வந்திருக்கிறதுல ஒருத்தன் சொல்கிறான், பாத்தியாங்க அவனுங்க அந்த கண்ட்ரியில் இருக்க ட்ரெஷரையே ஆட்டையப்பட நினச்சானுங்க. பட் நடந்ததெல்லாம் அந்த பேண்டிட்ஸ், அதான் அந்த 100 டெக்னிக் ஸ்குவாட் இவனுங்களை தோக்கடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுங்களோட கனவு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, பிரதர் அங்கே பாருன்னு. அப்படியே 2 பேரும் திரும்பி பார்த்தா அந்த மலையோட உச்சியில் ஒருத்தன் நிற்கிறான். பார்த்தா எப்போ கையில் ஒரு ஸ்டிக் வேற வச்சுருக்கான். இவன் தான் அந்த டேரியோக் வில்லேஜில் இருக்க சூஜால் ஜோ. அவன் இவங்கள பார்த்ததும் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, நம்ம போய் கேட்ச் பண்ணிடுவோமா? இல்லை, அதெல்லாம் இப்போ தேவையே கிடையாது. சூஜால் ஜோ இங்கே இருக்கானா கண்டிப்பாக அந்த அன்ஸ்லைட்டி அயன் மாஸ்க்கும் நம்ம கிட்ட தான் இருக்கணும். நம்ம இப்போ எதுவும் பிரச்சனையில் ஈடுபட்டோம்னு வச்சுக்கவே அந்த டேரியோக் வில்லேஜுக்கும் நமக்கும் வார் வரவே அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்க. அப்படியே இந்த பிளேஸை விட்டு போகும்போது சொல்கிறான், ஏய் சீக்கிரம் வா, நம்ம மட்டும் இவனுங்களை பிடிக்க போனோம்னு வச்சுக்கவே இந்த கோல்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. நம்ம ட்ராக்கே மாறி போயிடுவோம். இங்கிட்ட அப்படியே காமிச்சா லயனிங் ப்ரொவின்ஸில் இருக்க பென்சிங்கிற வில்லேஜ் தான் காட்டுறாங்க. இங்கே மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு பாண்டா கரடி ஒன்று உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிருக்கான். எப்பா என்னடா அவன் மனுஷனா அவன். இங்கிட்டு பார்த்தா அவனுங்களை சேர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏய் இங்கே பார்த்தீங்களா, நம்ம மாஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்டாரு பாருன்னு அவன் கத்திக்கிருக்கான். ஏய் எல்லாரும் இன்னைக்கு குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கடா. இவனோட நேம் தான் 100 டெக்னிக் ஸ்குவாட் லீடர் நாகாஜூ. நம்ம பாண்டாக்கரனே வச்சுக்கிறோம். பாண்டாக்கரடி பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்குறான், டேய் நீ இங்கே என்னடா பண்ணிக்கிருக்க? அவன் கேட்குறான், மாஸ்டர் இருந்தாலும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஐஸ் வச்சுக்கிருக்கான். டேய் என்ன என்கிட்ட எதுவும் ஃபன் பண்ணிக்கிருக்கியா? அதுக்கு அவன் சொல்கிறான், மாஸ்டர் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலாமே. அதுக்கவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், அஃப்கோர்ஸ் உனக்கு தாண்டா நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஜியாங் செட்டில் இருந்த எல்லா கோல்டையும் அடிக்க உன்னோட கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுல. ஆமாம் மாஸ்டர், நீங்கள் என்னை நம்பினால தான் இப்போ நம்மளுக்கு கோல்டு கிடச்சிருக்கு. இங்கிட்டு பார்த்தா கடைக்காரன் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த டேபிளுக்கு பின்னாடி. டேமிட், ஐயோ இவனுக்கு ஏன்டா இங்கே வந்தானுங்க? அடப்பாவிகளா, இந்த பிளேஸ் இன்னைக்கு நாரடிச்சிருவானுங்க போல. அவனுங்க குடிச்சு அட்டுழியம் பண்ணிக்கிருக்கானுங்க, பிரித்து மேயிறானுங்க. அவர் அப்படியே எட்டி பார்க்குறாரு, இந்த கூலிங்ஸ் எல்லாம் இங்கே எதுக்கு வந்தானுங்க? அப்படி அவர் பார்த்து இருக்கும்போதே அங்கிட்ட ஒரு காலு. அந்த பாண்டாக்கரடியும் பார்க்குறான், யாருடா அவனு பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி உள்ளியே ஒருத்தன் வந்துக்கிருக்கான். அதை பார்த்ததும் அவன் நடுங்கிட்டு இருக்கான். டேமிட், இந்த பேஸ்டர் ஏன்டா இங்கே வந்தான்? பூச்சி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு அவன் வீர்த்து ஊற்றிக்கிருக்கு, மூக்கிலையும் ஊற்றிக்கிருக்கு இந்த பேஸ்டர். இவன் அந்த சூஜால்ஜோட இருக்காள் தானே? அது மட்டும் இல்லை, இவன் அந்த டேரியோக் வில்லேஜில் இருக்க கே மூசுடாவன். பார்த்தா மாஸ்க் போட்டு எப்பா அவனோட பேர் தான் அன்ஸ்லைட்டி அயன் மாஸ்க், தி கே மூசு. அவன் அப்படியே வந்து உட்காரான் அந்த பாரில். அப்போ அந்த பாண்டக்கரடிக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்கிறான் அயன் மாஸ்கிட்ட, ஏ இங்கே பார்ப்பா, 100 டெக்னிக் ஸ்குவாடு தான் இன்னைக்கு இந்த பாரை ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ நீ போறியா? டேய் நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா? அந்த அயன் மாஸ்க் கத்துறான், டேய் ஓனர், இந்த பென்சி வில்லேஜில் இருக்கிறதுலையே ஓம் பாரு தான்டா பெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். பட் வந்த எனக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டியா? அவன் எஸ் இந்த கொண்டும் தெரியுன்னு சொல்லியிருக்கான். அவன் அப்படியே தண்ணியை கொண்டுட்டு ஒடியாந்துக்கிருக்கான். சாரி சார். இங்கிட்டு பாண்டாக்கரடி பக்கத்தில் இருந்தவன் சொல்லிக்கிருக்கான், டேய் என்ன தைரியண்டா உனக்கு, நீ கத்துனதில் நானே பயந்துட்டேன்டா. யூ பாஸ்டர், என்ன சவுண்டாக கத்திக்கிருக்க? அப்போ இங்கிட்டு ஒரு சவுண்டு, ஒரு கால் தெரியுது. ஏய் யாருப்பா அது? அன்ஸ்லைட்டிய அயன் மாஸ்கா அது? நீ ரொம்ப கோவமாக இருக்கேன்னு நினைக்கிறப்பா. உனக்கு தண்ணியாக வேணும்? உனக்கு தண்ணி காட்ட தாண்டா நான் வந்திருக்கேன்.
இந்த டேரையோக் வில்லேஜில் இருக்க எல்லாரும் ரொம்ப முட்டா பயலாக இருக்கீங்களாப்பா. பார்த்தா அந்த 2 பேர். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் நினச்ச மாதிரி தான்ப்பா, இந்த பென்சியில் இருக்கிறதே இந்த பிளேஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, அழுக்காகவும் இருக்குல்ல. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் அதை நானும் ஒத்துக்கிறேன், நம்ம வந்த ஒர்க்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோமா, குப்பையை க்ளீன் பண்ணணும்ல. அப்போ தான் சொல்கிறாங்க, இவங்க தான் மோயாங்கில் இருக்க 2 ஹீரோஸ், நம்ம மோயாங் பிரதர் சிஸ்டர்னு வச்சுக்கிறோம் காய்ஸ், பேரெல்லாம் கஷ்டமாக வச்சுருக்கானுங்க. அப்போ அவன் பார்க்குறான், என்னது 2 ஹீரோஸா? மோயாங் ஃபேமிலியெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா? நான் நினச்ச மாதிரி தான் போலையே. இங்கிட்டு பாண்டா கரடி பார்க்குறான், என்னது 2 ஹீரோஸா? அப்போ வந்திருக்குது அந்த மோயாங் பிரதர் அண்ட் சிஸ்டர் சிப்ளிங்ஸா? இவன் பார்த்துக்கிருக்கான், என்னடா மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கீங்களடா. அப்படி அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே 2 பேர் வந்து சொல்கிறானுங்க, மோயாங் பிரதர் அண்ட் சிஸ்டரான நாங்கள் இந்த டேரியோக் வில்லேஜில் இருக்க அயன் மாஸ்கை க்ரீடிங் பண்ணுறோம். அதை கேட்டதும், அட பாவிகளா, எவங்கிட்டடா கூத்து விட்டீங்க? டேரியோக் வில்லேஜா? பாண்டக்கடி பக்கத்தில் இருந்தும் சரி, அவன் டீம்மேட்ஸும் சரி கதறிக்கி இருக்கானுங்க. இங்கே அயன் மாஸ் கேட்குறான், டேரியோக் வில்லேஜுக்கும் மோயாங் ஃபேமிலிக்கும் ரொம்ப நாளாக கான்ஃப்ளிக்ட் போயிட்டு தானே இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன வார் எதுவும் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா? இல்லை இந்த இடத்த விட்டு போகிறவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கா இல்லையா? அதை கேட்டோன்னே அந்த மோயாங் சிஸ்டர் சொல்லுது, மோயாங் ஃபேமிலி ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான்ப்பா இருக்கோம், நீங்கள் அதுக்கு அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி இல்லையே. அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன ஒரு ஸ்டூப்பிடான கொஸ்டின். அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான், வெல் என்னப்பா, இந்த கோல்டு தேடி இந்த மோயாங் ஃபேமிலி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு ஒரே வழி தான், அவனோட பவரை ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா எப்பா பர்பிள் கலராக வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரைட், அப்போ இங்கே இருக்க எல்லாரையும் கொண்டு நீங்கள் தங்கத்தை எடுத்துக்கோங்க. இவனுங்க அப்படியே நிற்கிறானுங்க, பார்த்தா தர முதற்கொண்டு அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவன் சிரிச்சுட்டே சொல்கிறானுங்க, 20 வருஷம் ஆச்சுடா நம்ம டிஸ்கஷன் பண்ணி, இந்த டேரியோக் வில்லேஜுக்கு அறிவே இல்லை, இந்த ஹெவனுக்கும் எர்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமாடா பாஸ்டர்ஸ்? இந்த டேரியோக் வில்லேஜ் இருக்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஆணவம். பார்த்தா எப்பா இவனுங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, டெரராக பேசுகிறானுங்க. எவனையும் நம்பக்கூடாது போல், பாம்பா எது பசுமாடுன்னே தெரிய மாட்டேங்குது. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 19 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த அயன் மாஸ்க் அவனோட பவரை அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான். கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, உங்களால் முடிஞ்சா இங்கே இருக்க எல்லாரையும் கொண்டு அந்த கோல்டை எடுத்துகிட்டு போங்கடா. பார்த்தா அவன் ரிலீஸ் பண்ண பவரில் மொத்த இடமே ஷேக் ஆகிட்டு இருக்கு. அவனுங்க அசால்ட்டாக இருக்கானுங்க. அதில் சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிருக்கான், 20 வருஷம் ஆச்சுடா நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி, பட் என்னத்தான் இருந்தாலும் அந்த டேரியோக் வில்லேஜில் இருக்க உங்களுக்கு எவனுக்கும் எர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸுமா தெரியலை. பார்த்தா எப்பா அவனுங்க கண்ணெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. முட்டா டேரியோக் வில்லேஜை சேர்ந்தவனுங்களே, உங்களுக்கு என்னடா அவளை அணவுமாடா? இவனுங்க அவனுங்களோட வெப்பனை எடுத்துட்டானுங்க. ஒருத்தன் ஸ்வாடு, ஒருத்தன் விசிறி மாதிரி வச்சுருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இங்கிட்டு பார்த்தா அந்த பாண்டக்கரடி கத்திக்கிருக்கான், ஹவு டேர் யூ. இங்கிட்டு இவன் அவனோட ஸ்வாட் எடுத்துட்டான். இன்னைக்கு நான் உங்களை பனிஷ் பண்ணுறேன்டா. இந்த 100 டெக்னிக் ஸ்குவாடோட பவர்னா என்னன்னு காட்டுறேன்டான்னு இவன் ரெடி ஆகிட்டான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோ பார்த்துக்கிருக்கான். நான் கேள்விப்பட்ட வர அந்த பென்சியில் இருக்க அந்த ஹோட்டல் தான் ரொம்ப ஃபேமஸா, அப்போ நான் அங்கே தான் போகணுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த மோயாங் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் சரியான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அவனுங்க 2 பேருக்கு நடுவில் ஹீரோ குதிச்சு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். வெல், எனக்கு தெரிஞ்சு அந்த பென்சியில் இருக்கிறதே இந்த இடம் தான்ப்பா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் நான் ஹீரோ யோசிச்சுட்டு போகிறான். இங்கிட்டு பாண்டக்கரடி பார்க்குறான், யாரா அவன்? எப்படா அவன் வந்தான்னு பார்த்துக்கிருக்கான். இங்கிட்டு அயன் மாஸ்க்கு சரியான ஷாக்கு, என்னால் நம்பவே முடியல. அந்த 2 ஹீரோஸுக்கு நடுவில் எப்போ இவன் வந்தான், அதுவும் கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்கானேன்னு பார்த்துக்கிருக்காரு. ஹீரோ கிட்ட பார்க்குறான், ரொம்ப சத்தமாக இருக்கேப்பா. ஹீரோ எதையும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு அயன் மாஸ்க் இருக்க சைடு அவன் ஆட்ட போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், என்னப்பா உங்கள் சண்டையில் எதுவும் நான் குறுக்க வந்துட்டேனாப்பா? ஹீரோ அயன் மாஸ்க்கை பார்த்து சொல்கிறான், என்னை பற்றினா கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கப்பா. அயன் மாஸ்க்கு சரியான இது. என்னடா பண்ணிக்கிருக்க? இங்கிட்டு அந்த பொண்ணுக்கு சரியான ஷாக்கு, என்ன இவன் யாருடா அவன்? ஹீரோ இங்கே கடைக்காரன்ட்ட போய், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட ஏதாச்சும் கொடு. இந்த பொண்ணு இன்னும் பார்த்துக்கிருக்கா. அந்த கடைக்காரன், அங்கே சண்டை போக போதுடா, தயவுசெய்து ஓடி போயிடுறா நீன்னு சொல்லிக்கிருக்கான். இங்கிட்ட அந்த அயன் மாஸ்க்கு,
மாட்டினியா? இவ்வளோ கேஷுவலாக இருக்க. உன்னோட கார்டை ரிலீஸ் பண்ணிட்டியே. ஏய் லிட்டில் கேர்ள், உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண வரான். அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கா, என்ன இது? அப்போ அவன் பிரதர் அதுக்குன்னா சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் விசிறி எடுக்கிறான். எடுத்து அவனோட அட்டாக்கை அசால்ட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டான். பார்த்தா அந்த அயன் மாஸ்கோட பவரே அவன் ட்ரெஸ்ஸை வச்சு யூஸ் பண்ணுவான் போல. விட்டான் ஒரு அடி, பறந்து போயிட்டுருக்கான். இங்கிட்டு அவன் காலில் பவர் கேதர் பண்ணி திரும்ப அவன் கிட்ட போய் ஸ்லாஷ் பண்ண போகிறான். அவன் அசால்ட்டாக அவன் கிளாத்தை அப்படியே க்ளவுஸ் மாதிரி மாற்றிட்டான். விட்ட அட்டாக்கை அசால்ட்டாக தடுத்துட்டான் அவன் கையை வச்சே. இவனுங்க விடலையே, மாற்றி மாற்றி இவன் அட்டாக் பண்ண அவன் அட்டாக் பண்ண சரியான சண்டை போயிட்டே இருக்கு. லாஸ்ட்டாக அந்த மோயங் பிரதர் விட்டு அடியில் அப்படியே பறந்து போயிட்டுருக்கான். இவன் அழகாக விசிறியை வச்சு தடுத்தோன்னே அழகாக அந்த விசிறியில் காலை வச்சா மேலே பறக்க விட்டுக்கிருக்கான். இவன் போய் பார்த்தா அப்படியே செவத்தை பிடிச்சி நிற்கிறான். இவன் அயன் மாஸ்கா இல்லை அயன் ஸ்பைடரானே தெரில, எப்படி நிற்கிறான். இங்கே மோயங் பிரதர் சொல்கிறான், என்னப்பா நல்லாவே முயல் மாதிரி ஓட தெரியுமா உனக்கு? அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், டேய் உனக்குமே நல்லா பேச தெரியுதாடா. இவ்வளோ மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சுக்கிட்டு இந்த லியானிங் ப்ரொவின்ஸில் இருக்கிறதே மோயங் ஃபேமிலி தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லி தெரியான்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட தொப்பியில் சரியான ஸ்லாஷு, தொப்பியே ரெண்டாக விழுந்துருச்சு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஏய் சீனியர், அது உனக்கு தான்ப்பா பொருந்தும். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட எவ்வளோ ஸ்கில் இருந்தாலும் சரி அந்த டேரிய காலேஜில் உன்னை மதிக்க கூட மாட்டானுங்க தானே. பார்த்தா இவன் விட்ட ஸ்லாஷு அவன் துணியை பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. அவன் தலையில் கட்டியிருந்த துணியை அவன் பார்த்துருக்கான். என்னடா அது, எப்போவுமே அட்டாக் பண்ணான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, பிக் பிரதர். அப்போ அந்த மோயங் பிரதர் சொல்கிறான், ஏய் அந்த 100 டெக்னிக்ஸ் வாட உங்ககிட்ட விட்டுறேன், இந்த அன்ஸ்லைட்டி அயன் மாஸ்கை நான் பார்த்துக்கிறேன். அவன் தொண்டையை கட் பண்ணாமல் நான் இன்னைக்கு விடவே மாட்டேன்னு சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் 20 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த மோயங் பிரதர் சொல்லியிருக்கான், ஏய் சீனியர், நீ எல்லாம் என் ஸ்கில்லை பற்றி பேசிக்கிறியா? உன் ஸ்கில்லை பாருடா. உன்கிட்ட என்ன தான் ஸ்கில் இருந்தாலும் சரி அந்த டேரிய வில்லேஜில் உன்னை எவனுமே மதிக்க மாட்டான் தானே. பார்த்தா அவனோட ட்ரெஸ்ஸில் ஒரு ஸ்லாஷ் விழுகுது. அவன் தலையில் கட்டியிருக்க துணியை ஸ்லாஷ் பண்ணி துண்டாக எடுத்துட்டான். அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான், என்ன இவன் எப்போ வெட்டினான்? அப்போ அந்த மோயங் சிஸ்டர் சொல்கிறா, பிக் பிரதர், ஏய் உங்ககிட்ட அந்த 100 டெக்னிக் ஸ்குவாடை உங்ககிட்ட விட்டுறேன், இந்த அன்ஸ்லைட்டி அயன் மாஸ்கோட தொண்டையை நான் கட் பண்ணுறேன். இங்கிட்ட இந்த அயன் மாஸ்க் பார்த்துருக்கான் பல்ல கடிச்சிட்டு, டேய் லிட்டில் கிட், உனக்கு எவ்வளோ தைரியம்? இங்கிட்டு பாண்டாக்கரடி பக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறான், மாஸ்டர் இவனுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பாண்டாக்கரடி சொல்கிறான், ஏய் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா, நோ இதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். டேய் அந்த அன்ஸ்லைட்டி அயன் மாஸ்க்கும் அந்த மோயங் சிப்ளிஸும் சண்டை போட்டுக்கிருக்கானுங்க. இதுதான் நம்ம ஓடுறதுக்கு சரியான டைம். பார்த்தா அவனை நோக்கி ஒரு அட்டாக் வந்துருக்கு. அவன் தலை கிட்ட போய் அப்படியே செவத்தில் குத்திக்கி நிற்கிது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு தலையில் போட்டிருந்தா அதே கேட்டு. பார்த்தா அவன் முன்னாடி வந்து நிற்கிறா. என் பிக் பிரதர் பண்ணுறதெல்லாம் எப்போவுமே ஃபன்னாக தான் இருக்கும், பட் எனக்கு கொடுக்குறதெல்லாம் பாரு, ஒரு குப்பையை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது. அவன் பார்த்துக்கிருக்கான், என்ன இவன் எப்போ இங்கே வந்தா? அவள் ஸ்வாடை எடுத்துகிட்டே சொல்கிறா, இது என்னோடய அட்வைஸரா, நான் இந்த ஸ்வாடை எடுக்கிறதுக்குள்ளே ஓடி போயிரு. ஒரு வேலை எடுத்துட்டேன், நீ இம்மிடியேட்டாக செத்துருவடா. சரி ஓகே, அந்த திருடின கோல்டெல்லாம் எங்கே இருக்குது சொல்லிடு பார்ப்போம். அப்படி சொல்லிட்டா உன்னை வலிக்காமல் கொள்றேன்டா. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இவன், டேமிட் யூ பேஸ்டர், என்ன ஒரு தைரியம், நான் யாருன்னு தெரியுமா? அவன் கத்திக்கிருக்கான், டேய் அந்த மோயங் ஃபேமிலியும் சரி அந்த டேரேக் வில்லேஜையும் சரி எல்லாரையும் கொள்ளுங்கடா. இவனுங்க பையன் இருந்தாலும் சரி, லீடர் சொல்லிட்டாரே கொண்டு தானே ஆணு, கொல்ல ஓடிக்கிருக்கானுங்க. இங்கிட்ட அயன் மாஸ்க் சும்மா இருப்பானா, அவனோட ஆளை கூப்பிட்டு இருக்கான், டேய் இந்த டேரேக் வில்லேஜுக்கும் சரி அந்த மோயங் ஃபேமிலிக்கும் சரி இன்னையிலேருந்து வார் ஸ்டார்ட் ஆகுதுடா. டேய் சூஜால்ஜோ வெளியே வாடா, எல்லாரையும் கூட்டி வா. அதை கேட்டதும் அவனோட ஆளுங்க கூரை பொத்துக்கிட்டு வரானுங்க, உங்கள் ஆர்டரை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு. எப்போ மேலேருந்து 10-15 பேர் குதிக்கிறானுங்க. இங்கே பாருங்க, அத்தனை பேர் குதிச்சாலும் நம்ம ஹீரோ இன்னும் சாப்பிட்றத விடலையே. அந்த 2 பேரை சுற்றி இங்கிட்டு 100 டெக்னிக் ஸ்குவாடு, இங்கிட்டு அவனுங்க ஆளுங்க பறந்து வந்துக்கிருக்கானுங்க. டேய் கோல்டு எங்களோடது, டேரிய குலேஜ் ஒழுங்காக ஓடி போயிருங்கடான்னு அப்போ கூட அவன் மிரட்டிக்கிருக்கான். அப்போ ஹீரோ ஏதோ கேட்டான், என்னது கோல்டா? பார்த்தா அவன் சொன்ன நூடுல்ஸும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் போலன்னு ஹீரோ அப்படியே அந்த ஜாப் ஸ்டிக்கில் எடுத்து பார்த்துக்கிருக்கான். அப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு, டேய் நீ எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் நான் செஞ்சு தரேன்டா, பட் இந்த இன்னை விட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடுறா. அது ஹீரோ சொல்கிறான், ஏய் நான் கோரியாலேருந்து வரான்ப்பா,
ஆக்சுவலாக நான் இது மாதிரி நான் டீசெண்டான ஃபுட்டை சாப்பிட்டு 10 வருஷம் ஆச்சியா. அவர் நடுங்கிக்கிட்டே சொல்கிறாரு, இருந்தாலும் சுச்சுவேஷனை பாருடா. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ ஹீரோ இருக்கிறான், இனிமே இவனுங்கெல்லாம் எதுக்கு சண்டை போட்டுருக்கானுங்க, நான் ஏதோ கோல்டு பற்றி பேசுனதை கேட்டானே, அது என்னது? அதுக்கு அவர் பதுங்கிட்டே சொல்கிறாரு, ஏய் எனக்கும் தெரியலை, நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அந்த டேரேக் வில்லேஜும் மோயாங் ஃபேமிலியும் கோல்டுக்காக தான் சண்டை போட்டுருக்கானுங்களாம். திருடினது அந்த பேண்டிட்ஸ் 100 டெக்னிக் ஸ்குவாடான். ஹீரோ சொல்கிறான், ஓ டேரேக் வில்லேஜ் அப்புறம் மோயாங் ஃபேமிலியா? நானுமே இதை என் மாஸ்டர்லேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடி காலத்தில் அந்த லைனிங் ப்ரொவின்ஸில் சரியான சண்டை நடந்துச்சாமே, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பாடுபட்டோம்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த டேரேக் வில்லேஜ்காரனை போட்டு அடி பொழந்துக்கிட்டு இருக்கான் அந்த மோயாங் பிரதர். அவள் அப்படியே பார்த்துருக்கான் நம்ம ஹீரோவை. என்னடா அவன், என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, அவன் இன்னும் சாப்பிட்டுக்கிருக்கானே. எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் மாஸ்டராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தா ஹீரோ இன்னும் அதை சாப்பிட்டுக்கிருக்கான். இல்லை, அவனோட கண்ணெல்லாம் கிளியராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ரெப்புடேஷனான ஃபேமிலிலேருந்தும் வந்த மாதிரி தெரியலை. இருந்தாலும் அவன் ஒரு வேளை பவரை ஹைட் பண்ணுற அளவுக்கு லெவலை ரீச் பண்ணிட்டானா? அவன் அப்படியே பார்த்துருக்கான். இல்லை, அப்படி பார்த்து இருக்கும்போதே பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். போட்டால் ஒரு ஸ்லாஷ். எப்பா என்னடா திரும்பி வேடிக்கை பார்க்குற டைம் வரியா? அவசரா இல்லை, நான் நினைக்கிற தப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஒரு மிட் டீனேஜ் வயசு தான் இருக்கும். அவனால் எப்படி இதை மாஸ்டர் பண்ண முடியும் இந்த ஏஜில்? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு அறகுறையாத்தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுருப்பான் போல். எனக்கு தெரிஞ்சு அவனால் அந்த ஸ்கில்லை பயன்படுத்த முடியாமல் உட்காந்துருக்கன்னு அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா. இங்கேருந்து ஹீரோ பார்த்துச்சோரா, ஏய் உன்னத்தாண்டா, நீ சாகன்னு ஆசைப்படலைன்னா இந்த இடத்த விட்டு உடனே ஓடி போயிரு. அப்புறம் உன் உயிர் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, புரியுதா? அதுக்கு ஹீரோ திரும்பி பார்த்துச்சோறான், தேங்க்யூப்பா உன் அட்வைஸுக்கு, பட் என் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கே, அது முடிஞ்சிட்டா நானே போயிடுவேன். உன் அட்வைஸ் எல்லாம் நீயே வச்சுக்க. அதை கேட்டதும் அவள், உனக்கு ரொம்ப கடிச்சுதான்ப்பா, சரி உன் விருப்பம். அவள் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே மறைஞ்சு சண்டைக்கு போயிட்டா. இங்கே பார்த்தா அந்த டேரேக் வில்லேஜை சேர்ந்தவன் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான். சே, கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் ஆகி இங்கே வந்துட்டான்ப்பா. எவன் அடித்தானே தெரில. ஹீரோ பார்த்துக்கிருக்கான் அப்படியே. யாருடா அவன்? ஹீரோ பார்த்ததும் அவன் அப்படியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். டேய், நீ அந்த 100 டெக்னிக் ஸ்குவாடில் சேர்ந்தவன் தான் நான். ஹீரோ கிட்டேயே வந்துருச்சு அட்டாக்கு. அவன் அழகா அந்த ஜாப் 6ல் தண்டர் கீயை யூஸ் பண்ணி அப்படியே அந்த விரலுக்கு நேரம் நீட்டுறான். பார்த்தா ஹீரோ நிப்பாட்டினதில் அப்படி ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ஹீரோட பவர். பார்த்தா அவனோட விரலே உடச்சி போட்டான் வெறும் ஜாப் 6 வச்சு மட்டும். எப்போ இதோட இந்த சாப்டர் 21 நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் கிடந்தவன் அப்படி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கான். யூ பாஸ்டர், நீயுமே அந்த 100 டெக்னிக் ஸ்குவாடை சேர்ந்தவன் தானா? பார்த்தா அட்டாக் நம்ம ஹீரோட ஃபேஸ் கிட்டே வந்துருச்சு. ஹீரோ அசால்ட்டா அந்த ஜாப் 6 அப்படியே சுற்றுறான். பார்த்தா தண்டர்க்கையும் ரிலீஸ் ஆகுது. அவன் அட்டாக் பண்ணுறவர விரலுக்கு நேரம் நீட்டுறான். அதில் பட்டதுமே ஹீரோட தண்டருக்கு அப்படியே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்தா அவன் விரலும் நொறுங்கி போச்சு. அதனால அந்த ஷாக்கில் அவன் பாடி ஃபுல்லாக அப்படியே கருகிட்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி. பார்த்தா பொசுங்கி அப்படியே ஹீரோட கால்ட்ட வந்துட்டான். இந்த 100 டெக்னிக் ஸ்குவாட், அந்த டேரேக் வில்லேஜ், அப்புறம் அந்த மோயாங் ஃபேமிலி, நீங்கள் எல்லாம் அந்த மெயின்லேண்டில் இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி தெரியுங்களாடா? ஹீரோ அப்படியே அசால்ட்டாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிருக்கான். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்கிட்டு பார்த்தா அந்த மோயாங் பிரதருக்கும் அயன் மாஸ்க்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. தரையில் மட்டும்தான் போகிறானுங்க, பார்த்தா செவத்துலலாம் ஏறி ஏறி சண்டை போட்டுக்கிருக்கானுங்க. அந்த அயன் மாஸ்க் கேட்குறான், எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, என்ன ரீசன் இந்த மோயாங் ஃபேமிலி இந்த கோல்டுக்காக இந்த லைனிங் ப்ரொவின்ஸ்க்கு வந்தீங்க? என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அந்த கோல்டை தேடிக்கிறீங்க சொல்கிறீங்களா? அதுக்கு அவன் சொல்கிறான், ஏய் இதெல்லாம் சிம்பிள் தான்ப்பா, அதுக்கு என்ன ரீசன், ஏன்னா அந்த கோல்ட் எங்கள் ஃபேமிலிக்குள்ளதுரா சொல்லிவிட்டு அவனை அப்படியே அட்டாக் பண்ணுறான். பார்த்தா அவன் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டான். இங்கிட்டு அந்த பாண்டாக்கரடி, இவனுங்க ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, அந்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கானுங்கடா. பார்த்தா இந்த 100 டெக்னிக் ஸ்குவாடை சேர்ந்தவங்களை எல்லாரையும் புரட்டி எடுத்துக்கிருக்கானுங்க அந்த டேரேக் வில்லேஜை சேர்ந்தவனுங்க. என்னது வாட் தி ஹெல், கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்குவாடெல்லாம் டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பாண்டாக்கரடி பக்கத்தில் உள்ளன்னு சொல்கிறான், மாஸ்டர் இப்போவே நம்ம 100 டெக்னிக் ஸ்குவாடில் இருக்க 8 பேர் செத்துட்டானுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவன் டேமேட்னு கத்திக்கிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணுறான். அடித்தான் அடி தரையில். எப்போ பாண்டாக்கரடிக்கு பக்கத்தில் இருக்க பறந்துக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் கிடையாது, இங்கே சண்டை போட்டுக்கிருந்த மொத்த பேரும் பறந்துக்கிருக்கானு. பில்டிங்லாம் ஒட்டஞ்சு நொறுங்குது.
மேலே சண்டை போட்டுக்கிருந்த அந்த அயன் மாஸ்க்கும் சரி அந்த மோயாங் பிரதரும் சரி அவனுங்க பறக்கிறானுங்க. என்ன போர்ஸ்டா அது? இங்கிட்ட அந்த பொண்ணு பார்க்குறா, இவனுக்கு இவ்வளோ பவரா? அப்படி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே விட்டாம் பஞ்சு அடித்த அடியில் பறந்து போயிட்டுருக்கா. இவன் சொல்கிறான், டேமிட் ஏய் அன்ஸ்லைட்டி அயன் மாஸ்க், இந்த 2 ஹீரோஸ் பேஸ்டர்ஸ் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டான், உங்களை என்னைக்கா இருந்தாலும் நான் தாண்டா கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். இங்கிட்டு பார்த்தா அந்த மோயாங் பிரதர் திங்க் பண்ணிட்டே பறந்து போயிட்டுருக்கான். நான் எப்படி என்னோடய காடை விட்டேன், நான் ஒரு ஃபூல். இங்கிட்டு பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணி அந்த அயன் மாஸ்க்கும் சரி அவன ஆளுங்களும் துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. டேய் சூஜால்ஜோ, அந்த பேஸ்டரை மட்டும் விட்டுறாதீங்கடா, இன்னைக்கு அவனை பிடிச்சி அவன் தலையை திருவி எடுக்கண்டா. அவனுங்க ஓகே சார் உங்கள் கமெண்ட் படி பண்ணிடுறோம்னு துரத்திக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா முதல்ல அந்த பாண்டாக்கடி போயிட்டுருக்கான், பின்னாடி அந்த மோயங் பிரதர் வந்து இருக்கான், பின்னாடி பார்த்தா அயன் மாஸ்க்கும் சரி அவனோட ஆளும் துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த மோயங் பிரதர் திங்க் பண்ணுறான், என்ன ஒரு முட்டாத்தனம், இப்படி ஸ்பீடாக வந்தால் மட்டும் என்னை ஈஸியாக பிடிச்சிடலாம்னு நினைக்கிறியா, இல்லை என்கிட்ட தப்பிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கிட்டு அயன் மாஸ்க் கத்திட்டு வந்துருக்கான், டேய் உன்னை இன்னைக்கு நான் விடவே மாட்டேன்டான்னு. இங்கிட்டு பார்த்தா அந்த பாண்டாக்கடி பக்கத்தில் இருக்கவன், மாஸ்டர் நீங்களே ஓடிட்டீங்களா, இருங்க நானும் வந்துடுறேன்னு ஓடிக்கிருக்கான். அப்போ பார்த்தா அவள் ஸ்வாடை வச்சு, தம்பி நீ போக வேண்டிய பிளேஸ் இது இல்லைப்பா ஹெவனுக்குன்னு சொல்லிட்டு அவன் கழுத்திலே வெட்டி எடுத்துட்டா. ரத்தம் திருக்குது, அவன் ரத்தத்தோடு அப்படியே கீழே விழுகிறான் தரையில். அவன் சொல்கிறா, டேமிட் டே 100 டெக்னிக் ஸ்குவாட் நாகாஜூ, உன்னை நான் தாண்டா கண்டிப்பாக கொள்ளுவேன்னு சிரிச்சுக்கிட்டே டெரரா சொல்கிறா. அவனும் சொன்னது இல்லாமல் அவனும் ஒரு ஜம்ப்பு. இங்கிட்டு பார்த்தா அவன் அப்படியே கிடக்குறான். இவங்க எல்லாம் ஒரு ஃபூலிஷான பீப்புள் தான்டா, அந்த தங்கத்தை எடுக்கன்னா நீங்கள் ஒரு மான்ஸ்டர் தான் இருக்கணும், அதுவும் 3 தலை 6 கை, அவளை இருந்தால் தாண்டா அந்த கோல்டே உங்களால் கொண்டு போக முடியும், அவளை கிடக்குடா. அப்போ ஹீரோ கேட்குறான், சரி ஓகேப்பா அந்த கோல்டு இருக்க லொக்கேஷன் உங்கள் மாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியுமா என்ன? அவன் பார்க்குறான், எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஹீரோ கேட்குறான், இருந்தாலும் நீ கம்ப்ளீட்டாக உன்னோட ப்ரீத்தை விட்டுக்கிட்டே வரியப்பா. ஹீரோ அப்படியே அவன் கையில் பவரை கேதர் பண்ணி, அன்ஃபார்ச்சுனேட்டாக சொல்லணுன்னா என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸ் மக்களை கொல்றதுக்காக மட்டும்தான்டா பயன்படுத்துவேன், எவனையும் காப்பாற்றுறதுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் அப்படியே அமுக்குறான். அவன் சொல்கிறான், என்ன பண்ணிக்கிருக்கீங்க? இதோட சாப்டர் 22 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ கேட்குறான், ஏய் தங்க இருக்கிற இடம் உன் மாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியுமா என்ன? அவன் என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டுக்கிருக்கான். ஏய் நீ தான் மூச்சு விடுறதே கொஞ்ச நேரத்தில் நிப்பாட்டிறியப்பா. ஹீரோ அப்படியே அவன் பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்டாக சொல்லண்ணா என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேற ஆளை கொல்றதுக்காக மட்டும்தான்டா பயன்படுத்துவேன், எவனையும் காப்பாற்ற மாட்டேன். ஹீரோ அப்படியே அவன் தொண்டையில் கை வச்சு அவன் பவரை ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான். டேய் நீ என்ன பண்ணிக்கிருக்க? பார்த்தா எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. நீ என் கையை உன் மேலேருந்து எடுக்கிற வர நீ சாகவே மாட்டடா. அவன் வழியில் கதறிக்கிருக்கான். என்னோட பிளட் அப்புறம் எனர்ஜி எல்லாமே ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அவன் நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு நிற்கிது. நீ மட்டும் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணலை, உன்னை எந்த ஒரு பெயின் இல்லாமல் கொண்டுறேன். கோல்டு எங்கே? அவன் சொல்கிறான், அந்த டோங்மிங் மவுண்டனில் தான் இருக்குது, அங்கே ஒரு வேலி இருக்கும், அதை சுற்றி வெறும் கொடிகளாக படர்ந்துருக்கும், அங்கே போ உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹீரோ சொல்கிறான், தேங்க்யூப்பான்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். அவர் அவ்வளோதான் ஆளே காலி. சாரிப்பா உன்னை கொஞ்ச நேரம் நான் ஹேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இப்போ நீ கம்ஃபர்டபுளாக தூங்கணும்னு சொல்லிட்டு கையை எடுத்தா அவ்வளோதான், அவர் அப்படியே இறந்துட்டார். அவர் கண்ணை மூடி விட்டு, ஓ அந்த டாங்மிங் மவுண்டைனா அது எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்ச இந்த பென்சிலேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படியே அந்த டாங்மிங் மவுண்டன் தான் காட்டுறாங்க. ஓ இந்த பிளேஸ் தானான்னு ஒரு வாய்ஸு. யார்? நம்ம ஹீரோ தான். ஆமாம், கீழே பார்த்து அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிருக்கான். வெறும் குதிரை தடம் வண்டி பண தடம்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பல்கான அமௌண்ட்டாக தான் கொண்டு போயிருப்பானுங்க போல். எவ்வளோ கோல்டு இருக்குன்னு நம்ம போனால் தான் தெரியும். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே வெயின்ஸ் எல்லாம் கவர் பண்ண மாதிரி ஒரு கேவ் இருக்குது. கரெக்ட், இதுதான் அந்த கேவுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ அப்படியே உள்ளே போகிறான். போய் பார்த்தா பெட்டி பெட்டியாக அடுக்கி வச்சுருக்கானுங்க. எவ்வளோ தங்கம்னே தெரியல. எப்போ ஹீரோ சிரிச்சுட்டே வந்துட்டேனா? இங்கிட்டு பார்த்தா இவனுங்க சண்டை இன்னும் முடியலை. இங்கிட்டு அயன் மாஸ்க் அவனோட அட்டாக்கை போட்டு இருக்கான், ஜெய்ஜாண்டிக் ஸ்பிரிட் ஸ்ட்ரைக். இங்கிட்டு பார்த்தா அந்த மோயங் பிரதர் போட்டு இருக்கான் ஸ்லாட்டர் டிராகன் ஸ்லாஷ்னு. இவனுங்க போடுற அடியில் கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க.
இங்கிட்டு பாண்டா கரடி கத்திக்கிருக்கான். டேமிட். டேய் என்னடா ஜோக்கடா பண்ணிக்கிருக்கீங்க, என்னை விடுங்கடா நான் போகிறேன்னு கத்திக்கிருக்கான். அப்போ அந்த மோயங் பிரதர் சொல்கிறான், எங்களோட ஸ்கில் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனதுடா, கடைசியில் உனக்கு எல்லாமே தெரியும். இங்கிட்ட அயன் மாஸ் கத்திக்கிருக்கான். டேய் எவ்வளோ நேரம் தான் நீயும் போராடுற நானும் பார்க்குறேன்டா. டேய் சூஜால்ஜோ அவனை பிடிங்கடா அந்த நாகாஜோவை. அதை கேட்டோன்னே ஓகே சார்னு சொல்லிட்டு பாண்டா கட்டி துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் பார்க்குறான், ஓ நோ இதை கவனிக்காமல் விட்டேன்னு பார்த்தா அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுக்குறா அந்த மோயாங் சிஸ்டர். ஏய் டோன்ட் வரி பிரதர், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறா. அவன் பார்க்குறான் அயன் மாஸ்க். ஏய் நீ எப்படி இங்கே வந்த பார்த்தா அங்கே போய் போன எல்லாரோட தலையும் வெட்டி வீசிட்டு வந்துட்டா. இவன் பார்த்துருக்கான், இவன் எப்படா அம்புடி வரை கொண்டா. அவள் அப்படியே கையில் பவரை கேதர் பண்ணி அவன் கழுத்தை பிடிச்சி இறுக்கிட்டு இருக்கா. டேமிட். பார்த்தா கத்திட்டு வர இவனுக்கு ஒரு அட்டாக்கு. என்னடா நீ இப்போ மட்டும் கிவ் அப் பண்ணலை, கண்டிப்பாக இன்றைக்கி நீ செத்துருவ. இப்போ விழுந்துச்சே நெஞ்சில் ஒரு வெட்டு, அது தொண்டையில் தான்டா உனக்கு விழுகும். இங்கிட்டு பாண்டாக்கடி கத்திக்கிருக்கான். டேமிட். டேய் கோல்டெல்லாம் என்னோடதுடா, உங்களுக்கு எங்கே இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணிக்கிருக்கான். இவ சொல்கிறா, நீ மட்டும் சொல்லலை உன்னை இன்னைக்கு சொல்ல வைப்பான்டா. இங்கிட்டு பார்த்தா ஒருத்தன் கோல்டெல்லாம் பேக்கில் அள்ளிக்கிட்டு இருக்கான். வேறு யார், நம்ம ஹீரோ தான். நான் ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சத்தை முதல்ல எடுத்துகிட்டு போவோம். எனக்கு தெரியும் மிச்சம் எல்லாத்தையும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போக முடியாதான், பட் ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வைக்கணும்ப்பா. ஹீரோ அப்படியே வெளியே வந்ததுன்னு சொல்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் அந்த டேரியோக் வில்லேஜில் உள்ளவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த மோயங் ஃபேமிலி வின் பண்ணாலும் அவனுங்க சீக்கிரம் வரவே வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த கோல்டு எல்லாத்தையும் நான் இப்போயே எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறது ரொம்ப இம்பாசிபிள். வெல் ஓகே இதை பண்ணிட வேண்டியதான்னு ஹீரோ அப்படியே அவனோட கையில் பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். இந்த கோல்டெல்லாம் எவனையும் தூக்கிட்டு போக விட மாட்டேன்னு அப்படியே சுற்றி உள்ள ட்ரீ சரி ராக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் தண்டருக்கு யூஸ் பண்ணதில் அந்த பிளேஸே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. சல்லி சல்லியாக நொறுக்கி எடுத்து அந்த கேவே மூடிட்டான். எப்பா ஹீரோ அப்படியே ஒரு சின்ன மரத்தோட எஜ்ஜில் நின்றுட்டு சொல்கிறான். இப்போ எவன் வந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாதுல. பார்த்தா இருந்த இடமே தெரியாமல் ஒரு லேண்ட்மார்க்கே மாற்றி விட்ருக்கான். எப்பா இதோட இந்த சாப்டர் 22 முடியுது. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.